ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த தாய் ட்ராமாவோட எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் வந்து காவு கிட்ட கேட்குறா, வாங்க விட ஜா எத்தனை வயசு மூத்தவங்க அப்படின்னா அவள் சொல்கிறா 3 இயர்ஸ் அப்படின்னா. அப்போது நம்ம ஹீரோயின் கேட்குறா, யாங் எப்போவுமே லுவாங்க பார்த்துட்டு உனக்கு வயசாகிடுச்சு மேரேஜ் பண்ண அப்படின்னு சொல்கிறான். பட் ஏன் ஜாக்கு இன்னும் மேரேஜ் பண்ணி வைக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது காவு சொல்கிறா, இல்லை வந்துட்டு எப்போவுமே அவங்க அம்மா கிட்டே இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க, அவங்களுக்கு யாருமேலே இன்ட்ரெஸ்ட்டும் வந்ததில்லை அப்படின்னு சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்கா. அவள் அப்படியே அங்கேருந்து போயிடுறா. இங்கே ஜாவை காட்டுறாங்க. அந்த லெட்டர் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகுறா. அதுக்கப்புறம் அவங்க ஒழிச்சு வச்சிருந்தால நம்ம ஹீரோயின் கூட எடுத்து பார்த்தால அதையுமே எடுத்து பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ திடீர்னு ஹீரோயினவே பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் நீ ஏன் அதை பற்றி எனக்குமே நினைக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஹீரோயின் என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ ஹீரோ சொல்கிறா, நீ ஏன் திரும்ப உங்கள் வேர்ல்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன், என் கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு, லுவாங்க உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்கள் என் ஃபேஸை பார்த்துட்டு இருக்கீங்க ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறா. பார்த்தா ஹீரோ அதெல்லாம் கற்பனை தான் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அதை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு ப்ரைஸ்லெட் மாதிரி இருக்குது, அதை வந்துட்டு நான் உனக்கு வந்து இதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா வந்துட்டு உன்ன மாதிரி இருக்கும் போது இதை போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நான் வந்து உனக்கு இதை ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையிலையுமே போட்டு வரேன். ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுறேன். அவங்க நைட்டு காட்டுறாங்க, நம்ம ஜா வந்துட்டு யாரையோ போய் மீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா போல். அப்போ ஷாம் அவளை பிடிச்சிடுறாங்க. இந்நேரம் நீ எங்கே போயிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவள் நாளைக்கு காலையில் நம்ம வேகமாக கார்ட்லேண்ட் பண்ணோம்ல, ஸோ அதனால தான் நான் ஃப்ளார்ஸ் பறிக்கிறதுக்காக போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது சாம் வந்துட்டு, நீ இப்போல்லாம் போக வேண்டாம், யாரும் தொட இல்லாமல் போகாத, அப்புறம் எல்லாருமே உன்னை காசப் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொன்னோடனே அவளுமே சரின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் சம்பா ஹவுஸில் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்துட்டு எல்லாருக்கும் யோகா சொல்லி தந்துட்டு இருக்கா. அவங்களுக்குலாம் அது தெரியாதுல்ல, ஸோ ரொம்பவே காமெடியாக பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே சேர்ந்து அவங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கா. ஸோ அங்கே வந்துட்டு வாங்கடாம கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அவங்க அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோமே கீழே வந்துட்டாமா, நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ அவங்க நீயே அங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிறது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, சர்வன்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்க அவள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க சொல்கிறாங்க, ஓனை வந்து எப்போவுமே எல்லாருக்குமே பிடிக்குது பார்த்தியா, அவள் ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு, லுவாங் நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்போது காவு வந்து ஏன் நீ இப்படிலாம் கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன் கத்துனதுக்கு அப்படின்னு திரும்பவுமே கத்துறா. அப்புறம் சிரிச்சிட்டு இருக்கா. வாங்கோட அம்மா சொல்கிறாங்க, இப்போ வந்து நான் அவளை புகழ்ந்துட்டு இருந்தேன் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஹீரோவுமே விடுங்கம்மா, அவன் நேச்சரே அப்படி தான், ஸோ அவள் அப்படி இருக்கிறனால தானே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா அதுவும் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் எங்கே காட்டுறாங்க, நம்ம ஹீரோவோட அம்மா வந்து எங்கேயோ கோவிலுக்கு போயிட்டு இருக்காங்க, கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே ஹீரோ வந்துட்டு எங்கே ஓன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவள் வந்துட்டு சாமா மீட் பண்ணுறதுக்காக பேலஸ்க்கு போகணுன்னு சொன்னான், அதான் தாட் கூட சேர்த்து அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து டென்ஷன் ஆகிட்டு, ஏமா அனுப்புனீங்க, நீங்கள் ஏன் அலோவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அவங்க அம்மா இதில் என்ன இருக்குது, கூட காவுமே தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோமே சைலண்ட் ஆகிடுறா. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, நான் கோவிலில் போய் கொஞ்ச நாள் தங்க போகிறேன், ஸோ ஓன் வந்து அங்கே பேலஸில் இருக்கிறது தான் கரெக்டு, உனக்கு தெரியாதுல்ல, அதனால தான் நான் அவளை பேலஸ்க்கு போக சொல்லியிருக்கேன், இல்லாட்டி நீங்கள் 2 பேரும் வீட்டில் இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே காசிப் பண்ணிட்டு இருப்பாங்க, நீ வீட்டில் சேஃப் ஆயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது அந்த ஜூன்ட்ரிக்கால மறைஞ்சு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே புவாவை மீட் பண்ணுறதுக்காக போயிடுறா. அவளை பார்த்த உடனே புவா கத்த ஆரம்பிச்சிடுறா, உனக்கு இன்னும் தைரியம் இருக்கா என் முன்னாடி வந்து உன் மூஞ்ச காட்டுறதுக்கு அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஜூன் சொல்கிறா, எனக்கு தெரியும் நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு, ஸோ அதனால தான் நான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அவள் சொல்கிறா, நீ மன்னிப்பு கேட்க வந்தியா இல்லை சம்பா ஹவுஸ்லேருந்து வெளியே அனுப்பிட்டாங்கன்னு என்கிட்ட பிச்சை கேட்க வந்தியா அப்படின்னு சொல்கிறா. அப்போது அவள் சொல்கிறா, இல்லை நான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கொண்டு வந்திருக்கேன், சம்பா ஹவுஸில் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு லுவாங் மட்டும்தான் தனியாக இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் புவாவும் அவளும் சேர்ந்து தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. புவா சொல்கிறா, நீ என்ன சொல்ல விரும்புகிற அப்படின்னு. அப்போது ஜூன் சொல்கிறா, இல்லை லுவாங் மட்டும்தான் வீட்டில் தனியாக இருக்க போகிறாரு, ஓன்மே பேலஸில் தான் தங்க சொல்லியிருக்காங்க, ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் அவங்கள எப்படியாச்சும் செடியூஸ் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு கண்டிப்பாக உங்களை மேரேஜ் பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி கேவலமாக ஐடியா கொடுத்துட்ருக்கா. அதுக்கு புவாவுமே சரின்னு சொல்லிடுறா. அவங்க ஜுன்னை காட்டுறாங்க, அவள் சம்பா ஹவுஸில் வேலை பார்க்குற ஒருத்திக்கிட்ட மருந்தெல்லாம் கொடுத்துட்டு காசெல்லாம் கொடுத்து அனுப்பி விடுறா.
அவளுமே நம்ம ஹீரோக்கு செய்கிற சாப்பாடில் அந்த மருந்தெல்லாம் கலந்து விட்டுறா யாருமே பார்க்காத டயத்தில். அப்புறம் இங்கே யாங் வந்து அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்குமே வச்சுட்டு போயிடுறாங்க. அப்புறம் இங்கே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் வந்துட்டு பேலஸில் இருக்கா. அப்போது காவ் கேட்குறா எங்கே ஜூன் போனாங்க அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா அவங்க ஃப்ளார்ஸ் எல்லாம் பறிக்க போயிருக்காங்கன்னு சொன்னேக்கா. வந்துட்டு எதுக்கு இன்னேனும் போயிருக்காங்க, ஆல்ரெடி நாளைக்கு செய்ய வேண்டிய கார்லேண்டில் எல்லாமே பறிச்சிட்டாங்கல்ல, ஸோ அப்புறம் இதுக்கு இந்த டயத்தில் அவங்க போகணும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போது நம்ம காவ் சொல்கிறா நீ அடுத்தவங்க ஏன் செக் பண்ணிட்டு இருக்க, செக் பண்ணாதன்னு சொல்லும் போது இல்லை நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லி எப்படியோ அதையுமே கண்டுபிடிச்சிடுறா. அந்த ஃபேப்ரிக், அந்த ஜுவல்ஸ், அந்த பேப்பர் எல்லாத்தையுமே. அப்புறம் காவ் கிட்ட காட்டுறா இங்கே பாரு அப்படின்னு சொல்லும் போது காவ் வந்து இதெல்லாம் நான் உங்ககிட்ட எப்பயுமே பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்கு என்னமோ சரியாக பாடல, ஃபஸ்ட்டு நம்ம இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறா. அப்போது லெட்டரை எடுத்துகிட்டு காவ் வந்து இது அவங்களுக்கு தேவையானது, நம்ம இதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லும் போது அவங்க ஏதாச்சும் பிரச்சனையில் மாட்டியிருந்தால் என்ன பண்ணுறது, வேண்டாம் நம்ம இதை ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளுமே பார்த்துறா. பட் அதில் எந்த ஒரு நேமே மென்ஷன் பண்ணல. பட் ஹீரோயினுக்கு அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்தோன்னே ஏதோ இங்கே நான் இது ஹேண்ட் ரைட்டிங் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே புவாவை காட்டுறாங்க. அவள் வந்துட்டு இங்கே சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கா, ஹீரோ கிட்டே போக போகிறா அப்படின்னா. இங்கே பார்த்தா யாங்க்கு வந்து வயரெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிருது போல். ஐயோ இப்போ நான் போய் பாத்ரூம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கும் ஒன்றுமே புரியலை. அப்புறம் எங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு யோசித்துட்டே இருக்கா அது யார் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் கண்டுமே பிடிச்சிட்டு அது இம்பாசிபிள், அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறா போல் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க நேமை வந்து காவ் கிட்ட மென்ஷன் பண்ணல. அவள் வந்துட்டு சொல்கிறா நான் வந்து ஃபஸ்ட்டு போய் லுவாங் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பேலஸ்லேருந்து காவும் நம்ம ஹீரோயினும் கிளம்பிட்டு இருக்காங்க. போகிற வழியில் பார்த்தா அங்கே தாட் இருக்கா. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து தாட் நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவளுக்கு ஏதோ ரொம்பவே தப்பாக படுது. ஸோ வேமா வாங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கா. அப்புறம் இங்கே யாங் ஓடிட்டு இருக்கான். பார்த்தா அங்கே சங்கு வரான். ஸோ அவன்கிட்ட வந்துட்டு அவன் சொல்கிறான் இந்த மாதிரின்னு சொல்கிறான் எல்லாருக்குமே அந்த சாப்பாடு தான் போட்டிருப்பாங்க போல், நம்ம ஹீரோ கிட்டே யாருமே இருக்கக்கூடாதுன்னு. ஸோ அதனால அவனுமே வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கூட ஓடிறான். அப்புறம் இங்கே வந்துட்டு அந்த ஜுன்னு புவா வந்துடுறாங்க. அப்போது ஜுன் சொல்கிறா இன்னைக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ புவா வந்துட்டு யாரையுமே அப்ஸ்டாஸ்க்கு விடாத, நீயுமே வராத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.